ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் ரீசெண்டா தான் மதுரையில தன்னுடைய கட்சியினுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய தமிழ்நாடு முழுவதுமான சுற்றுப்பயணத்தை இந்த மாச கடைசியில ஈரோட்ல தொடங்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுற தொகுதி என்ன அப்படிங்கிறது மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. முதல்ல மதுரை தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்து விஜயகாந்த் அவர்கள் பாணியை பின்பற்றி கள்ளக்குறிச்சியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வர இருக்கிற தேர்தல்ல எந்த தொகுதியிலையும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு பேட்டியில பேசினப்போ, இப்போ தமிழக அரசியல் சூழல்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்து வர்றதாவும் எந்த தலைவருக்கும் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்குது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய சவாலே காத்திருக்கு. கடந்த காலங்கள்ல தமிழக முதலமைச்சர் பலரும் 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. ஆனா அடுத்த தேர்தல்ல அந்த மாதிரி மிகப்பெரிய வித்தியாசத்துல வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து பேசினப்போ, திண்டுக்கல்ல பெரியசாமி, தூத்துக்குடியில கீதா ஜீவன் மாதிரியான பல தலைவர்கள் தங்களுடைய பகுதிகளில் மக்களால் வேண்டப்படும் நிலைமையில இருக்கிறதாவும், அதே சமயம் சிலர் தொடர்பான எதிர்மறை விமர்சனங்களும் எழுந்திருப்பதாகவும் சொல்றாரு. உதாரணமா கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பத்தி, அவருடைய மகனை அரசியல் அறிமுகப்படுத்தி இருக்கிறது பத்தி விமர்சனங்கள் வந்திருக்கிறதாவும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரியே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்கள்ல வேட்பாளர் மாற்றம் அதிக அளவுல நடந்தனால கட்சி உயிர் போட இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமுமே ஏடிஎம்கே அடையாளத்தை காப்பாத்தி வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைமைக்கான உரிமையை பெற கடுமையான போராட்டம் நடத்தி தான் முன்னணியில நிக்கிறாரு அப்படின்னு அவர் விளக்கியிருக்காரு. பாண்டே அவர்கள் தொடர்ந்து பேசும்போது, உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்துல எந்த தொகுதியில போட்டியிட்டாலுமே கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உதாரணமா அவர் திருவல்லிக்கேணி அல்லது சேப்பாக்கம் மாதிரியான பகுதிகளில் போட்டியிட்டாலுமே வலுவான வேட்பாளர் ஒருவர் எதிர்பார்க்கப்பட்டாங்கன்னா கடுமையான போட்டி ஏற்படும். அதே மாதிரியே அவர் அவினாசியில போட்டியிட்டார்னா வெற்றி பெறுவாரு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. அதுக்கு பெரிய சவால்களே காத்திருக்கு. அதை தொடர்ந்து தொகுதியும் வேட்பாளரும் சேர்ந்து வரும்போதுதான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. டிஎம்கே உடைய கோட்டையா இருக்கிற சென்னை நகரத்தை எம்ஜிஆர் கூட மாத்த முடியல. அங்க எப்பவுமே டிஎம்கே உடைய ஆதிக்கம் தான் நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாண்டே அவர்கள். விஜய் அரசியல் எதிர்காலம் பத்தி அவர் சொல்லும் போது, விஜய் எந்த தொகுதியில போட்டியிட்டாலுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் அதிகமா சேதப்படுத்தக்கூடியது கிராமப்புறங்கள், வன்னியர் மற்றும் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் தான். ஆனா அவர் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு குறைவாதான் இருக்கு அப்படின்னு நேரடியாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விருகம்பாக்கம் மாதிரியான பகுதிகள் விஜய் அவர்களுடைய மனசுல இருக்கலாம் அப்படின்னாலுமே அங்க கூட வெற்றிக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருக்கு. ஆனா அவர் எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் மிக குறைவு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.